Hello students, welcome to Teachers Care Academy. PGTRB examக்காக Unit 5 Data Communication and Computer Networksல syllabus introduction தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸ். நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் 5 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன், செகண்ட் ஒன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மாடல்ஸ், ஃபோர்த் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் OSI அண்ட் TCP/IP லேயர், லாஸ்ட் ஒன் வேர்ல்டு வைடு வெப். ஸோ இந்த மாதிரி 5 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி டேட்டா கம்யூனிகேஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் த்ரூ அவுட் த நெட்ஒர்க் எல்லா கான்செப்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மெயின் டாபிக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேஸ் தான். இந்த பேஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் உள்ளே இருக்க டாபிக்ஸை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சில காம்போனன்ட்ஸ் நீடடாக இருக்கும். பேசிக் காம்போனன்ட்ஸ் தேவை. ஸோ சென்டர் வேணும், ரிசீவர் வேணும், ஸோ நடுவில் டிரான்ஸ்மிஷன் மீடியம் வேணும், ஓகேவா, டேட்டா வேணும், மெசேஜ் வேணும், இதுக்கு நடுவில் டிரான்ஸ்மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ப்ரோட்டோகால்ஸ் வேணும், என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோன்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில காம்போனன்ட்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்குது. அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம கிளியராக பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், இது ரெண்டாவது டாப்பிக்கு. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் சிம்ப்ளெக்ஸ் மோடு, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடு, ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு அப்படின்றது இங்கே சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதர் தென் தட் நம்மளுக்கு அசைன்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம் இந்த சிலபஸில். ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்றது 2 வே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பட் ஆனால் அட் அ டைம் ஒன்லி ஒன் வேல தான் நம்மளால் அட் அ டைமில் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து வாக்கி டாக்கி சொல்லலாம். ஒன் வே கம்யூனிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது சென்டர் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசீவரால் ட்ரான்ஸ்மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அது வரைக்கும் ரிசீவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு வே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இந்த மோடில் பார்த்திங்க அப்படின்னா அட் அ டைமில் சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேருமே ட்ரான்ஸ்மிஷன் பண்ண முடியும், ரிசீவிங்கும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெண்டாவது டாபிக், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். மூணாவது டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல்ஸ். ஸோ சிக்னல்னால் என்ன, ஓகேங்களா, அதில் 2 வெரைட்டி இருக்குது, ஓகேவா. அனலாக் சிக்னல்னால் என்ன, டிஜிட்டல் சிக்னல்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட ரியல் வேர்ல்டில் நேச்சுரல் வாய்ஸ் இது எல்லாமே நம்ம அனலாக்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல். ஸோ இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன், டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் இது எல்லாமே நடக்கும். இதை பற்றியெல்லாம் இந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது தேர்டு டாபிக், சிக்னல்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ். இது வந்துட்டு 4வது டாபிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேனல், அதாவது நாய்ஸி சேனல். நாய்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் நாய்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாய்ஸி சேனல்னால் என்ன, நாய்ஸ்லெஸ் சேனல்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ நாய்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட 4th டாபிக். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எதர் ஒயர்டு மீடியம் இல்லைனா ஒயர்லெஸ் மீடியமில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம சென்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும்போது நிறையா இன்ட்ரப்ட் அதுக்கு அக்கர் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த இன்ட்ரப்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம டிஷ் டிவி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஹெவி ரெயின் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் சிக்னல் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணாது. நம்மளுக்கு ஃபோன் கால் பேசும்போது கிராஸ் டாக் நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில பேசிக் கான்செப்ட், அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ பேண்ட்வித்னா என்ன, த்ரோபுட்னா என்ன, லேட்டன்சினா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th டாப்பிக்காக பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன், 2 கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் பண்ணுவோம், அனலாக் டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன மாதிரி மீடியம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 6th டாபிக். அண்ட் தென் டேட்டா என்கோடிங் அண்ட் மாடுலேஷன் டெக்னிக். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங், ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் மாடுலேஷன் டெக்னிக்ஸில் பார்ப்போம் நம்ம. அடுத்தது ப்ராட்பேண்ட் அண்டு பேஸ்பேண்ட் டெக்னிக்ஸ். ப்ராட்பேண்டில் எப்படி டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குது, ப்ராட்பேண்ட்னா என்ன, பேஸ்பேண்ட்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்சிங் அண்ட் டிமல்டிப்ளெக்சிங் கான்செப்ட். ஸோ மல்டிபிள் ஆக்சஸிங் அண்ட் டிமல்டிபிள் ஆக்சஸிங், ஓகேங்களா. மல்டிபிள் ஆக்சஸிங் அப்படின்றது, ஸோ மல்டிபிள் ஆக்சஸிங்கை ஃபர்தராக நம்ம டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸிங், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸிங் அண்டு கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸிங்னு நிறைய கேட்டகரியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். ஸோ மல்டிப்ளெக்சிங்னா என்ன, டிமல்டிப்ளெக்சிங்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்றது த மீடியம் த்ரூ விஷ் வி சென்ட் த டேட்டா, ஓகேங்களா. அது வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா எய்தர் வயர்டு மீடியமாக இருக்கலாம், அதர்வைஸ் வயர்லெஸ்ஸாக இருக்கலாம்.
ஸோ வயர்டு மீடியம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணுறோம், கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுறோம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். வயர்லெஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவோம், இன்ஃப்ராரெட் வேவ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும். சேட்டலைட் கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோசிங்க்ரனஸ் எர்த் ஆர்பிட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அதில் சப்டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அது ஒவ்வொன்றிலையும் என்ன மாதிரி கேல்குலேஷன்ஸ் இதில் மீடியா டிரான்ஸ்மிஷன் மீடியமை வச்சு வரலாம், இதெல்லாமே டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்ற இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர்ஸ் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஒரு டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது சில எரர்ஸ் அக்கர் ஆகலாம். எதனால் அப்படின்னா நாய்ஸ்னால் எரர்ஸ் அக்கர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறேன் 010101ன்ட்டு. இந்த டேட்டா நான் சென்ட் பண்ணும்போது அதர் எண்டில் ரிசீவ் ஆகும்போது எய்தர் இந்த பிட்டில் ஏதாவது ஒரு பிட் வந்துட்டு டிஸ்கார்ட் ஆகிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம், டேட்டா லாஸ் ஆகிருக்கலாம். அதர்வைஸ் இந்த 0 அப்படின்ற பர்டிகுலர் பிட்டுக்கு பதிலாக 1ன்றதை ரீப்ளேஸ் ஆகி போகலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்துட்டு எரரோட ரிசீவரில் ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டர்லேருந்து சென்ட் பண்ணும்போது கரெக்டான டேட்டாவை தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். பட் இன்பிட்வீன் டிரான்ஸ்மிஷன் மீடியமில் டியூ டு சம் நாய்ஸ் எரர் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எரர்னால் இந்த டேட்டா சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அதர்வைஸ் சில லாஸோடு ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆணுச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இல்லை அந்த டேட்டா வந்து லாஸோடு வந்திருக்கு, அந்த டேட்டாவில் சம் எரர் இருக்குன்றதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்ஸை நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்க இந்த எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் அப்படின்ற டெக்னிக்கில் பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது நம்ம அதை கிளியராக பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல எரர்னால் என்ன, டிரான்ஸ்மிஷன் எரர்னா என்ன, எரரை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவோன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் டாபிக் தான். நெட்வொர்க் டோபாலஜிஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, இந்த மாதிரி நிறைய டோபாலஜிஸ் இருக்குது. ஸோ இந்த டோபாலஜிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் டோபாலஜின்னு எடுத்திங்க அப்படின்னா இதில் டோக்கன் பாசிங் சிஸ்டம் இருக்கும். இதை வச்சு கேல்குலேஷன்ஸ் கேட்பாங்க. டியூவல் ரிங் டோபாலஜிஸ் இருக்கும், 2 ரிங் இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக ரிங் டோபாலஜி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன் பார்த்து தான் இருக்கும். இதில் தான் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். பட் டியூவல் ரிங் டோபாலஜினா 2 ரிங் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன கான்செப்ட் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக டாபிக்குள்ளே போகும்போது நான் பார்க்கலாம். ஸோ அது தவிர மெஷ் டோபாலஜிஸ் இருக்குது. இதில் சில கேல்குலேஷன்லாம் வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மெஷ் டோபாலஜி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேபிள்ஸ், அதாவது போர்ட்ஸ்லாம் நீடட் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வரலாம். அதெல்லாமே கேல்குலேஷன்ஸ் உள்ள டாபிக்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நெட்வொர்க் டோபாலஜிஸ். இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் நெட்வொர்க்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, இது கூட நம்ம இன்ட்ராநெட்னா என்னென்னு பார்ப்போம். அதர் தென் தட் பார்த்திங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னா என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து ப்ளூடூத் இந்த மாதிரி பர்சனல் ஏரியா நெட்வொர்க்ஸ் தான் நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றியும் பர்சனல் பேன்னா என்ன, பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2வது பார்ட்டில் பார்க்குறது. 2வது பார்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அதிகமான கண்டென்ட்ஸ் வராது. சில கேல்குலேஷன்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துட்டோம்னா போதும். இதுலேருந்து என்னென்ன பார்ட் கொஷின் வரும்ன்றது அந்த கேல்குலேஷனில் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நாய்ஸு, நாய்ஸ்லெஸ்ஸு, அதேமாதிரி த்ரோபுட்டு, லேட்டன்சி, ஓகேங்களா? அதேமாதிரி டிரான்ஸ்மிஷன் மீடியா, எரர் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி நிறைய முக்கியமான டாபிக் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே பேசிக்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அகைன் இந்த 3rd பேராகிராஃபில் இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம படிப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதில் இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம். இங்கே வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ 2nd பேராகிராஃப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். பட் ஆனால் இதுலேருந்து நிறைய கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து நெட்வொர்க் டோபாலஜிஸ்லேருந்து வரலாம். ஸோ அதுலேருந்து சில கேல்குலேஷன்ஸ்லேருந்து வரலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் மாடல்ஸ். ஸோ நெட்வொர்க் மாடல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து அதே மாதிரி தான் வீடு கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதில் என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு ஃபாலோ அப்படின்ற மாதிரி சில ரெஃபரன்ஸ் மாடல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வீட்டோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெஃபரன்ஸ் மாடல் ரெஃபர் பண்ணி நம்மளோட நெட்வொர்க்கோட ப்ரோட்டோகால்ஸை நாம் ரெடி பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரெஃபரன்ஸ் மாடல். அந்த ரெஃபரன்ஸ் மாடல் தான்
நெட்வொர்க் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா OSI ரெஃபரன்ஸ் மாடல் தான் அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ். அது நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா TCP/IP ப்ரோட்டோகால் சூட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆர்கிடெக்சரில் இருக்கும்னா லேயர்டு ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, OSI ரெஃபரன்ஸ் மாடல்னா 7 லேயர்ஸ் இருக்கும்னு சொல்லுவீங்களா. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த மாதிரி 7 லேயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர்ஸை வச்சு தான் இந்த ரெஃபரன்ஸ் மாடலே இருக்கும். ஸோ அந்த லேயர்டு ஆர்கிடெக்சரை தான் இதில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேயர்டு ஆர்கிடெக்சர்னால என்ன பெனிஃபிட்ஸ், லேயர்டு ஆர்கிடெக்சர்னால் என்னன்றதை சொல்லியிருப்பாங்க. அந்த லேயர்டு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி இருக்கிற ரெஃபரன்ஸ் மாடல் OSI ரெஃபரன்ஸ் மாடல் அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா TCP/IP ப்ரோட்டோகால் மாடல். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டோகால் மாடல். இந்த ப்ரோட்டோகால் சூட் பற்றி நம்ம பார்ப்போம். இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ TCP/IPயில் TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், UDP, IP இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, SMTP, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் தென் முக்கியமாக சில விஷயங்கள், சில அட்ரஸஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல், லாஜிக்கல் அண்டு போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னா நம்ம மேக் அட்ரஸ் சொல்லுவோம். லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னா IP அட்ரஸஸ் சொல்லுவோம். ஓகே, IPv4, IPv6. போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ், அதாவது போர்ட் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் இருக்கும் 80 இந்த மாதிரி. லாஜிக்கல் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா IPv4, IPv6. ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸை சொல்லுவோம். ஸோ இந்த 3 அட்ரஸ் பற்றி இதில் பார்ப்போம். அடுத்து ஸ்விட்சிங் டெக்னிக். ஸோ சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், இந்த கான்செப்ட் இதில் படிப்போம். ஸோ இதுதான் நெட்வொர்க் மாடல் டாபிக். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டாபிக் இருக்குது. லேயர்டு ஆர்கிடெக்சர், OSI ரெஃபரன்ஸ் மாடல், TCP/IP ப்ரோட்டோகால் சூட், ஃபிசிக்கல், லாஜிக்கல் அண்ட் போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸஸ், அப்புறம் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா, இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபிசிக்கல், லாஜிக்கல் அண்ட் போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். இதில் நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வரும். பட் ஆனால் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் சிம்பிளான ஒரு டாபிக் தான், பட் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. TCP/IP ப்ரோட்டோகால் சூட்ஸ்லேருந்து நிறையா கொஷின் வரும். ஸோ ஃபோக்கஸ் வந்து அதிகமாக TCP/IP ப்ரோட்டோகால் சூட்டுக்கும் ஃபிசிக்கல், லாஜிக்கல் அண்ட் போர்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டும் தான் இதில் மெயின் டாபிக்ஸு. அடுத்தது ஃபோர்த்து கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் OSI அண்ட் TCP/IP லேயர்ஸ். ஸோ OSI அண்ட் TCP/IP லேயர்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருவோம், இந்த பேராகிராஃபில் பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்துட்டு என்னென்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பற்றி இதில் பார்ப்போம். 7 லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 7 லேயருமே ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். என்ன லேயர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத இதில் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரேமிங் வந்து ஒரு லேயர் பர்ஃபார்ம் பண்ணும். எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து ஒரு லேயர் பண்ணும். ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல், ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்னு என்ன, HDLC, ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல், இதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் மல்டிபிள் ஆக்சஸ், CSMA/CD, CSMA/CA, கரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன், கரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் அவாய்டன்ஸ். ஸோ கொலிஷன் டிடெக்ஷன் அண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ், இந்த 2 கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்தது ரிசர்வேஷன், அதாவது டோக்கன் பாசிங்னு சொன்னோம் இல்லைங்களா, டோக்கன் பாசிங்கில் எப்படி ரிசர்வேஷன் நடக்குது, எப்படி போலிங் நடக்குது, இந்த கான்செப்ட்ஸ் இது எல்லாமே ஒன்றில் தான் வரும். ரிசர்வேஷன், போலிங் இது எல்லாமே இதில் சேமாக தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா FDMA, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்க்கு, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், இதை பற்றி பார்ப்போம். அடுத்து இருக்குது நெட்வொர்க் டிவைசஸ். நெட்வொர்க் டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு பற்றி பார்ப்போம். ஹப்பு, ஸ்விட்சு, ரிப்பீட்டர், பிரிட்ஜ், ரூட்டர், கேட்வே, மோடம், வைஃபை கார்டு, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம நெட்வொர்க் டிவைசஸில் பார்ப்போம். ஸோ இதிலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து 2-3 டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. என்ன லேயரில் என்ன நெட்வொர்க் டிவைசஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி கேட்பாங்க. சில ஏதாவது ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் டிவைசஸை கொடுத்து அந்த டிவைசஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல்லேருந்து சில கொஷின்ஸ் வரும். இது அதனுடைய நேச்சர் எப்படி அப்படின்ற மாதிரி. அடுத்தது பேக் போன் நெட்வொர்க்னா என்ன, விர்ச்சுவல் லேன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 4th பேராகிராஃப். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வெப்பு. இதில் URLனா என்ன, டொமைன் நேம்ஸ், DNSனா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது மேப்பிங் நேம்ஸ் டு அட்ரஸ் டு நேம். ஓகேங்களா, ஸோ நம்ம IP அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் www.google.comனு இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்க நேம் தான். இதுக்கு வந்து ஒரு IP அட்ரஸ் 172.13.7.8ன்னு வரும். ஸோ சம்திங். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு IP அட்ரஸ் இதுக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அட்ரஸ்ஸு, இது நேமு. மேப்பிங் அட்ரஸ் டு நேம், நேம் டு அட்ரஸ். ஓகேங்களா, மேப்பிங் நேம் டு அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் டு நேம், இந்த கான்செப்ட் பார்ப்போம். அடுத்தது இமெயில் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். இமெயில் ஆர்கிடெக்சரில் அந்த யூசர் ஏஜென்ட் இந்த கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால்,
இன்டர்நெட் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், டெல்நெட் அண்ட் எஃப்டிபி. இது தனி கான்செப்ட். டெல்நெட் அண்ட் எஃப்டிபி தனி. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல் பற்றி பார்ப்போம், டிஎன்எஸ் பற்றி பார்ப்போம், மேப்பிங் நேம் டு அட்ரஸ், அட்ரஸ் டு நேம். இது வந்து டிஎன்எஸ்குள்ளே தான் இது ஒரு டாபிக், அது பார்ப்போம். அடுத்தது இமெயிலில் வந்து எஸ்எம்டிபினா என்ன, பாப்னா என்ன, ஐஎம்ஏபினா என்னன்னு பார்ப்போம். அண்ட் தென் ஃபைனலாக டெல்நெட் அண்ட் எஃப்டி. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இன் திஸ் என்டையர் சிலபஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற சிலபஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த புக்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு கவர் திஸ் சிலபஸ். ஓகேங்களா, இந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு 2 புக் வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் புக் தான். இந்த புக்கில் அந்த என்டையர் சிலபஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். பிசி ஹார்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ், அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்டையர் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெஃபர் பண்ணி தான் நாமளும் உள்ள புக்கில் மெட்டீரியலில் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நம்ம வீடியோஸும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.